Good afternoon, students. So next, நம்ம பயோசுவாலஜியில் பார்க்க போகிற சாப்டர் டிஷ்யூஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், அதாவது டிஷ்யூ லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ டிஷ்யூ லெவல் அப்படின்னா அப்போ நம்ம பாடியில் இருக்கிற அந்த டிஷ்யூஸ் தான். ஸோ என்னென்ன டிஷ்யூஸ் இருக்கு, அந்த டிஷ்யூஸோட ஃபங்க்ஷன் என்ன, எத்தனை டைப்ஸ் இருக்கு, ஸோ அந்த எந்த டிஷ்யூ எந்த ஆர்கன் ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறது தான் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஷ்யூஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ ஏன்னா ஸோ நம்ம பாடியில் இருக்கிற முக்கால்வாசினா ஃபங்க்ஷனை வந்துட்டு கேரி ஓவர் பண்ணுறதே இந்த டிஷ்யூஸ் தான். ஸோ செல்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இருந்தாலும் அந்த செல்ஸ் எல்லாமே அக்ரிகேட் ஆகி ஒரு டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணும். அந்த டிஷ்யூ தான் நம்ம பாடியில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் காரணம். இதுல ஆர்கன்ஸ் நம்ம சொல்லலாம். அந்த ஆர்கன்ஸ் சொன்னா கூட இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே டிஷ்யூனால தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன டிஷ்யூஸ்ங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா காமனா நம்ம செல்ஸுங்கிறது தெரியும். ஸோ செல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன்னா அந்த செல்ஸ்ல இருக்கிற அந்த செல் ஆர்கன்ஸ் தான் நிறைய ஃபங்க்ஷனை பண்ணும். அப்போ செல்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா செல்ஸ்க்கு வந்து தனித்தனி ஃபங்க்ஷன் இருக்கு. செல்ஸ்லயும் நிறைய டைப்ஸ் இருக்கு. அப்போ ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு செல்லோட ஸ்ட்ரக்சரும் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ நிறைய செல்ஸ் சேர்ந்ததுன்னா அதாவது சிமிலர் செல்ஸ், குரூப் ஆஃப் சிமிலர் செல்ஸ் ஃபார்ம் டிஷ்யூன்னு சொல்லுவோம். அதே மாதிரி குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆர்கன்ஸ், குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆர்கன் சிஸ்டம்ஸ், தென் குரூப் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஃபார்ம் ஆர்கானிசம். அப்படிங்கிறதா காமனா நமக்கு ஒரு செல் பயாலஜிலேயே இருக்கிற அந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ செல்ஸ் நிறைய சேர்ந்துதான் ஒரு டிஷ்யூவே ஃபார்ம் பண்ணும். அப்போ அந்த டிஷ்யூஸ் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது, அப்போ டிஷ்யூஸ் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அந்த டிஷ்யூஸ் இருக்கிற செல்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இதுல பார்த்தோன்னா டிஷ்யூஸ் வந்துட்டு லிவிங் ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். லிவிங் ஃபேப்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நார்மல் இருக்கிறது தான். ஒன்று ஒரு கிளாத் சொல்லுவோம், கிளாத்ல அந்த ஃபைபர்ஸ் இருக்கும் ஃபேப்ரிக்ஸ்ங்கிறது. அந்த ஃபைபர்ஸ் நம்ம ஓவன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஃபேப்ரிக்ஸ். அந்த நார்மல் இருக்கிறது பார்த்தா ஒரு நார்மல் இருக்கும். ஸோ அப்போ அதையே லிவிங் சொல்றேன்னா அப்போ டிஷ்யூஸ்ங்கிறது ஒரு பட்டியா, ஒரு ஷீட் லைக் ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த ஷீட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் ஃபேப்ரிக்ஸ். அது லிவிங் செல்ஸ், அதுல லிவிங் செல்ஸ் இருக்குனால அதாவது லிவிங் ஃபேப்ரிக்ஸ். அப்போ ஹிஸ்டாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ் இஸ் கால்ட் ஹிஸ்டாலஜி. அப்போ டிஷ்யூஸ் பத்தி படிக்கிற அந்த ஒரு பயாலஜி தான் என்ன அப்படின்னா ஹிஸ்டாலஜி அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி அனாட்டமின்னு ஒரு வேர்டு இருக்கு. ஸோ அனாட்டமி அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் சொல்லுவோம். அப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா அப்போ நம்ம பாடிக்குள்ள இருக்கிற அந்த ஆர்கன்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ அதுல படிச்சாலும் அதுலயுமே நம்ம டிஷ்யூஸ் பத்தி படிப்போம். ஸோ நெக்ஸ்ட் அனிமல் டிஷ்யூஸ். ஸோ அனிமல் டிஷ்யூஸ் 4 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு எபித்திலியல் டிஷ்யூ, தென் கனெக்டிவ் டிஷ்யூ, தென் மஸ்குலர் டிஷ்யூ, ஃபோர்த் ஒன் நியூரல் டிஷ்யூ. எபித்திலியல் டிஷ்யூ அப்படின்னா இது அவுட்டர் கவரிங். ஸோ அதாவது நம்ம அவுட்டர் கவரிங்னா அது ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்போ எபித்திலியல்ங்கிறது எபி அப்படின்னா அவுட்டர். அப்போ ஸ்கின்ல இருக்கிற செல்ஸ் எல்லாமே எபித்திலியல் செல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூ என்ன அப்படின்னா இது செல்ஸ் எந்த டிஷ்யூ என்ன பண்ணா கனெக்ட் பண்ணுது. அப்போ கனெக்ட் பண்றது எல்லாமே இட் கிவ்ஸ் சப்போர்ட் டு த டிஷ்யூஸ் ஆர் அதர் ஆர்கன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மஸ்குலர் டிஷ்யூ. ஸோ மஸ்குலர் டிஷ்யூ எதுக்கு அப்படின்னா ஃபார் த மூவ்மெண்ட். ஸோ மசில் இருக்கிற அந்த டிஷ்யூ எல்லாமே நம்ம ஆர்கன்ஸ் எல்லாமே மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் நியூரல் டிஷ்யூ. ஸோ இப்போ நியூரல் டிஷ்யூ நர்வ் டிஷ்யூ தான். ஸோ அதே மாதிரி அந்த பிரெயின்ல இருக்கிற அந்த ஒரு டிஷ்யூஸ், அந்த ஆர்கன் இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே நியூரல் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஸோ இதனோட ஃபங்க்ஷன் என்னன்னா கண்ட்ரோல் பண்றது, அதாவது கோஆர்டினேஷன் அண்ட் கண்ட்ரோல், அதுதான் இந்த இதனோட ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் எபித்திலியல் டிஷ்யூ இருக்கிற டைப்ஸ். ஸோ எபித்திலியல் டிஷ்யூட காமனான ஃபங்க்ஷன். ஸோ இந்த எபித்திலியல் டிஷ்யூ வந்து என்னன்னு தெரிஞ்சிச்சு, அவுட்டர் கவரிங் தான். இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன். இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ஸோ இந்த எபித்திலியல் டிஷ்யூ வந்துட்டு காமனா பார்க்குறது நிறைய டைப்ஸ் இருக்கு. அப்போ நிறைய டைப்ஸ் போது ஒவ்வொரு டைப்புக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ மொத்தமா சொல்லணும்னா அதுல எக்ஸ்கிரீஷன், ஸோ ப்ரொடெக்ஷன், அப்சார்ப்ஷன், செக்ரீஷன், ஸோ இது எல்லாமே இந்த எபித்திலியல் டிஷ்யூட காமன் ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி இதுல இருக்கிற டைப்ஸ் பார்த்தோம்னா அது ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில ஃபங்க்ஷனை பண்ணும். ஸோ இப்போ இதில் எபித்திலியல் டிஷ்யூல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு சிம்பிள் எபித்திலியல் டிஷ்யூ, இன்னொன்னு காம்பவுண்ட் எபித்திலியல் டிஷ்யூ. அப்போ சிம்பிள் எபித்திலியல் டிஷ்யூன்னு பார்த்தோம்னா அது சிம்பிளா இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சரும் ஃபங்க்ஷனும் சரி, அது ரெண்டுமே சிம்பிள் தான். மோஸ்ட்லி ஸ்ட்ரக்சர் சிம்பிள் ஸ்ட்ரக்சர். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும். அப்போ ஒரே ஒரு லேயர் இருக்கிறது சிம்பிள் எபித்திலியல் டிஷ்யூ. இந்த சிம்பிள் எபித்திலியல் டிஷ்யூல 5 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னு ஸ்குவாமஸ் எபித்திலியம். அப்போ ஸ்குவாமஸ் எபித்திலியங்கிறது சிம்பிள் எபித்திலியல் டிஷ்யூ. இதுல பார்த்தோன்னா ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும். அந்த ஒரு லேயர்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இதனோட ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இது டிஃப்யூஷன். அப்போ ஸ்குவாமஸ் டிஷ்யூவோட ஃபங்க்ஷன் வந்துட்டு டிஃப்யூஷன். ஸோ அப்போ டிஃப்யூஷன்னா எந்தெந்த இடத்துல டிஃப்யூஷன் நடக்கும். ஸோ அப்போ ஹார்ட். ஸோ ஹார்ட்ல டிஃப்யூஷன் நடக்கும். ஏன்னா செல் அந்த பிளட்ஸ் வந்துட்டு டிஃப்யூஸ் ஆகணும்.
ஸோ அப்போ ஹார்ட்ல இந்த சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியல் டிஷ்யூ இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஏர் சாக்ஸ் ஆஃப் லங்ஸ். ஸோ அப்போ லங்ஸ்லயும் ஏர் சாக்ஸ் இருக்கும், அந்த இடத்துலயுமே டிஃப்யூஷன் நடக்கும், அதாவது கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் வந்துட்டு பிளட்ல டிஃப்யூஸ் ஆகும். ஸோ அப்போ அதுக்குமே இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இந்த ஸ்குவாமஸ் வந்துட்டு ஏர் சாக்ஸ் ஆஃப் லங்ஸ்ல இருக்கு, ஹார்ட்ல இருக்கு, பிளட் வெசல்ஸ்லயும் இருக்கு. ஸோ அப்போ இது எதுக்குன்னா டிஃப்யூஷனுக்காக தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கியூபாய்டல். ஸோ கியூபாய்டல் அப்படின்னா கியூப் லைக் ஸ்ட்ரக்சர், இதுவும் சிங்கிள் லேயர் தான், ஆனா அதோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கியூப் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா இதோட மெயின் ஃபங்க்ஷன் எல்லாமே அப்சார்ப்ஷன் அண்ட் செக்ரீஷன், அதாவது அப்சர்வ் பண்ணும், அதே மாதிரி செக்ரீட் பண்ணும். அப்போ இந்த கியூபாய்டல் செல்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா, ஸோ மோஸ்ட்லி இது ஸ்மால் கிளான்ஸ்ல இருக்கும். அதாவது ஸ்மால் கிளான்ஸ் எதுக்கு அப்படின்னா அந்த சின்ன சின்ன கிளான்ஸ் வந்துட்டு ஒரு சில என்சைம்ஸோ அந்த மாதிரி ஹார்மோன்ஸையும் செக்ரீட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த கியூபாய்டல் செல்ஸ் இருக்கும். அப்போ இதோட ஃபங்க்ஷன் செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் காலம்னார் செல்ஸ். அப்போ காலம்னார் செல்ஸ்னா இந்த செல்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு லாங் எலாங்கேட்டட் செல்ஸ் சொல்லுவோம், ரொம்ப லென்த்தியா இருக்கும், இதுதான் காலம்னார் செல்ஸ். ஸோ இந்த காலம்னார் செல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ரெண்டு டைப்ஸா இருக்கு, ஒன்னு வந்துட்டு லாங்கா இருக்கும், அதுல சிலியேட்டட்னு சொல்லுவோம், இன்னொன்னு நான் சிலியேட்டட்னு சொல்லுவோம். அப்போ இந்த காலம்னார் செல்ஸ் வந்துட்டு மேல சிலியான் இருந்துச்சுன்னா அது சிலியேட்டட், அப்படி இல்லைன்னா நான் சிலியேட்டட். ஸோ இப்போ இந்த காலம்னார் செல்ஸ் எல்லாம் எதுல இருக்கும் அப்படின்னா டைஜஸ்டிவ் ட்ராக்ட். அப்போ டைஜஸ்டிவ் ட்ராக்ட்னா ஸ்டொமக்ல இருந்து அந்த ரெக்டம் வரைக்கும் இருக்கிற அந்த ட்ராக்ட் ஃபுல்லாவே இந்த காலம்னார் செல்ஸ் இருக்கும். இந்த காலம்னார் செல்ஸ் வந்துட்டு ஒரு சில ஏரியாவில் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது வந்துட்டு மைக்ரோ வில்லை. மைக்ரோ வில்லைங்கிறது எதுக்குன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ், அதாவது ஃபுட் என்டர் ஆகும், அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ல ஃபுட் என்டர் ஆன பிறகு டைஜஷன் நடக்கும், டைஜஷன் ஆன பிறகு அந்த எனர்ஜி எல்லாமே அப்சார்ப் ஆகணும். அப்போ அந்த அப்சார்ப்ஷனுக்கு இந்த காலம்னார் செல்ஸ் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ அப்சார்ப்ஷன் அண்ட் செக்ரீஷன். அப்போ செக்ரீஷன் பார்த்தோம்னா இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ல ஒரு சில என்சைம்ஸ் எஸ்பெஷலி கோப்லெட் செல்ஸ் இருக்கும், அந்த கோப்லெட் செல்ஸ் வந்துட்டு மியூக்கஸ் என்சைமை செக்ரீட் பண்ணும், ஒரு சில புரோட்டீன்ஸும் செக்ரீஷன் ஆகும். அப்போ இந்த என்சைம்ஸ் ஒரு சில புரோட்டீன்ஸை செக்ரீஷன் பண்றதும் இந்த செல்ஸ் தான். அப்போ அந்த என்சைம் புரோட்டீன் என்ன பண்ணும்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இன்வால்வ், அது என்ன டைஜஷன். அப்போ டைஜஷன்ல இன்வால்வ் ஆகுது. அப்போ நாம எடுத்துக்கிற அந்த ஃபுட் டைஜஷன் ஆகிறதுக்கு என்சைம்ஸ் தேவை, அந்த என்சைம்ஸை கொடுக்கறது இந்த மாதிரி செல்ஸ் தான். இந்த செல்ஸ் தான் செக்ரேஷன் பண்ணுது. அதே மாதிரி டைஜஸ்டிவ் ஆன அந்த நியூட்ரியன்ட்டை அப்சர்வ் பண்றதும் இந்த காலம்னார் செல்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் சிலியேட்டட். ஸோ சிலியேட்டட்ங்கிற ஒண்ணுல இதே மாதிரி காலம்னார் செல்ஸ் தான், இதுல மேல சிலியா இருக்கும். அப்படி சிலியா இருந்தது அப்படின்னா அது சிலியேட்டட், அப்படி சிலியா இல்லைன்னா அது நான் சிலியேட்டட். அப்போ இந்த சிலியேட்டட் செல்ஸ் எதுல இருக்குன்னா, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மால் பிராங்கியோல்ஸ், அதாவது நம்ம ட்ரெக்கியா இருக்கும், லங்ஸ்ல ட்ரெக்கியா இருக்கும், ட்ரெக்கியா இருந்து ரெண்டு பிராங்கஸ் ஓப்பன் ஆகும், அந்த ரெண்டு பிராங்கஸ்ல இருந்து நிறைய பிராங்கியோல்ஸ் ஓப்பன் ஆகும், அந்த ஸ்மால் பிராங்கியோல்ஸ்ல இந்த சிலியேட்டட் செல்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபாலோபியன் டியூப். ஃபாலோபியன் டியூப்னு பார்த்தோம்னா அது வந்துட்டு யூட்டிரஸ், அதாவது ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட் பார்த்தோம்னா யூட்டிரஸ் அண்ட் ஃபாலோபியன் டியூப். ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த சிலியா இருக்கும். இதுல எதுக்கு இந்த இடத்துல சிலியா இருக்கணும் அப்படின்னா, ஸோ அப்போ இந்த ஓவரில இருந்து ரிலீஸ் ஆகிற அந்த எக் வந்துட்டு மூவ் ஆகணும். ஸோ எக்கோட கெப்பாசிட்டி, எக் என்னன்னா அது நான் மொட்டைல், எக்னால அது மூவ் பண்ண முடியாது. அப்ப அந்த எக் எப்படி மூவ் ஆகி வருதுன்னா இந்த சிலியா இருக்கிறதுனால தான், இந்த சிலியேட்டட் செல்ஸ் அதுல இருக்கும். அப்ப இந்த சிலியா என்ன பண்ணும் அப்படின்னா அப்படி ஒரு ஹேர்லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும், அப்படி மூவ் பண்ணும். அப்படி மூவ் பண்ணும்போது அது அப்படி என்ன பண்ணா ஃபோர்ஸா தள்ளி விட்டுரும், ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி விடும். அப்ப தள்ளி விடும்போது யூட்ரஸுக்கு வரும். யூட்ரஸுக்கு வந்த உடனே நெக்ஸ்ட் என்னன்னா அது இம்ப்ளான்டேஷன் ஆகும். அப்ப இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கும் என்ன பண்ணணும்னா அப்ப அந்த செல்ஸ் வந்துட்டு அந்த இடத்துக்கு வரும்போது அந்த சிலியா தான் என்ன பண்ணும்னா மூவ் பண்ணிவிடும். அதே மாதிரி பிராங்கியோல்ஸ்ல இந்த சிலியா இருக்கு. பிராங்கியோல்ஸ் லங்ஸ்ல இருக்கிற இந்த பிராங்கியோல்ஸ்ல சிலியா எதுக்கு இருக்குன்னா, ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகளா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்தது அப்படின்னா அதையுமே என்ன பண்ணுவோம் மூவ் பண்ணிவிடும். மூவ் பண்றதுக்கும் அதே மாதிரி ஸோ இம்பார்ட்டன் என்ன பண்ணா ஏதாவது ஒரு இந்த மியூக்கஸை செக்ரீட் பண்ணும். அது வந்துட்டு என்னன்னா இந்த டஸ்ட் பார்ட்டிகள், ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகள் இருக்கும், அதே மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் இருந்ததுன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுரும். அப்போ சிலியா வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு. சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு, சூடோனா ஃபேக், ஸ்ட்ராட்டிஃபைட்னா அடுக்கடுக்கா இருக்கும். இது ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் தான். ஸோ பிக்சரை பார்த்தா நல்லா தெரியும், இது சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் தான். ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னா அதுல நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். அப்ப அந்த நியூக்ளியஸ் வந்துட்டு ரேண்டமா இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அதனால இது வந்துட்டு சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு செல்ஸ் இருக்கும். இந்த சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடும் பார்த்தோன்னா இதுலயும் ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு இதுவும் சிலியேட்டட், இன்னொன்னு நான் சிலியேட்டட்னு சொல்லுவோம். அப்போ இதுல சிலியேட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எஸ்பெஷலி இதுல வந்துட்டு
இதுவுமே அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல தான் இருக்கும். அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படின்னா இந்த ட்ரெக்கியா. ஸோ ட்ரெக்கியா, நோஸ் ரீஜன் இதெல்லாமே அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஸோ இதுல இந்த சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு சிலியேட்டட் செல்ஸ் இருக்கும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நான் சிலியேட்டட் செல்ஸ், அதாவது சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு நான் சிலியேட்டட் செல்ஸ். இந்த செல்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா இது வந்துட்டு கிளாண்ட் செல்ஸ்ல இருக்கும், எஸ்பெஷலி கால் பிளாடர்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில கிளாண்ட்ஸ்லயுமே இந்த சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு நான் சிலியேட்டட் செல்ஸ் இருக்கும். அப்போ காமனா இதோட ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்யூஷன், அப்சார்ப்ஷன், செக்ரீஷன். ஸோ மெயினா என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா இந்த டிஷ்யூ எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஓகே, அப்போ இந்த லொகேஷன் இருந்ததுன்னா அப்ப இந்த இடத்துல இருக்குதுன்னா அப்ப இந்த இடத்துல எதனால இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஈஸியா அந்த ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் எபிதீலியல் டிஷ்யூ. ஸோ இந்த காம்பவுண்ட் எபிதீலியல் டிஷ்யூ பார்த்தோம்னா இதுல ரெண்டு இருக்கு, ஒன்று ஸ்ட்ராட்டிஃபைடு, இன்னொன்று டிரான்சிஷனல் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு டிரான்சிஷனல் பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ராட்டிஃபைட்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று வந்துட்டு ஸ்குவாமஸ், கியூபாய்டல், காலம்னார், இதுல ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. இந்த 3 டைப்ஸ்ல பார்த்தோம்னா இதுலயுமே ஃபர்தரா நிறைய டிவிஷன் இருக்கு. ஸோ இதுல ஸ்குவாமஸ் பார்த்தோம்னா கெரட்டினைஸ்டு, நான் கெரட்டினைஸ்டு இருக்கு. இதனோட ஃபங்க்ஷன் வந்துட்டு லேட்டரா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த எபிதீலியல் டிஷ்யூல இருக்கிற இந்த 5 முடிஞ்சிருச்சு. ஸோ அடிஷனலா இன்னொரு டைப்ஸ் இருக்கு, அது என்னன்னா கிளாண்டுலார் எபிதீலியம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் எபிதீலியல் டிஷ்யூ தான். ஆனா இதுல ஏன் கிளாண்டுலார் எபிதீலியம் சொல்றோம்னா இதுல பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கும், அது சேம் செல்ஸ் தான். இதுல இருக்கிற அந்த சிம்பிள் எபிதீலியல் டிஷ்யூ தான், ஆனா இட் இஸ் ஸ்பெஷலைஸ்டு. அப்போ என்ன ஸ்பெஷலைஸ்டு அப்படின்னா இதுல இருக்கிற அந்த கியூபாய்டல் செல்ஸும் காலம்னார் செல்ஸும் ஸ்பெஷலைஸ்ட் ஆயிருக்கும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதுதான் இது கிளாண்டுலார் எபிதீலியம். அப்போ கிளாண்டுலார் அப்படின்னாலே கிளாண்ட் செல்ஸ், அதாவது கிளாண்ட். அப்போ கிளாண்டுனாலே இட் மே செக்ரீட் என்சைம்ஸ் ஆர் ஹார்மோன்ஸ், ஏதாவது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இது செக்ரீட் பண்ணும். அப்படி செக்ரீட் பண்றதுனால இது கிளாண்ட்ஸ்னு பேர். அப்போ கிளாண்டுலார் எபிதீலியம்ங்கிறது இந்த செல்ஸ் எல்லாமே இந்த கிளாண்ட்ஸ்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதுல 2 டைப்ஸ் இருக்கு, ஒன்னு யூனிசெல்லுலார், இன்னொன்னு மல்டி செல்லுலார். அப்போ யூனிசெல்லுலார்னா ஐசோலேட்டட் கிளாண்டுலார் செல்ஸ், அதுல ஒரே ஒரு செல்ஸ் மட்டும் தான் இருக்கும், தன்னிச்சையா இருக்கும், அதுதான் யூனிசெல்லுலார் அப்படிங்கிறது. இது எங்க இருக்குன்னா கோபுலேட் செல்ஸ். கோபுலேட் செல்ஸ் வந்துட்டு ஸ்டொமக்ல இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா இந்த கோபுலேட் செல்ஸ் மியூக்கஸை செக்ரீட் பண்ணும். அப்போ இதுவுமே ஒரு எபிதீலியல் டிஷ்யூ தான். ஸோ நெக்ஸ்ட் மல்டி செல்லுலார் செல்ஸ். அப்போ மல்டி செல்லுலார்னு பார்க்கும்போது இது கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ், நிறைய செல்ஸ் இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா இது சலைவரி கிளாண்ட் இருக்கும். சலைவரி கிளாண்ட்னால இப்போ சலைவாவை செக்ரீட் பண்ணும். அப்போ சலைவா செக்ரீட் பண்ணா கூடவே என்சைம்ஸும் செக்ரீட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் போரிங் ஆஃப் செக்ரீஷன் வச்சு, அதாவது போரிங் ஆஃப் செக்ரீஷன்ஸ் அப்படின்னா அதாவது என்சைம் இருக்கட்டும் இல்லை ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கட்டும், அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எப்படி போரிங் ஆகுது அதை பொறுத்து என்ன பண்ணா ரெண்டா டிஃபரன்ஷியேட் பண்ண 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு எண்டோக்ரைன் கிளாண்ட், இன்னொன்னு எக்ஸோக்ரைன் கிளாண்ட். அதாவது அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எப்படி வெளியே வருது, அந்த எந்த இடத்துல செக்ரீஷன் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து இந்த டார்கெட் ஏரியான்னு ஒன்று இருக்கும். ஒரு இடத்துல செக்ரீஷன் ஆகும், ஒரு இடத்துல டார்கெட் ஏரியான்னு இருக்கும். அந்த இடத்துக்கு எப்படி இது டிராவல் பண்ணுதுன்னு பொறுத்து இருக்கு. அப்போ எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னா இது வந்துட்டு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். ஸோ அப்போ அந்த ஹார்மோன் செக்ரீட் பண்ணும்போது இதுக்கு என்ன பேருனா இது டக்ட்லெஸ் கிளாண்ட் பேரு. எண்டோக்ரைன் கிளாண்ட் ஆல்சோ கால்டு டக்ட்லெஸ் கிளாண்ட். டக்ட் இருக்காது. அப்போ இதுல டக்ட் இல்லாதனால இந்த ஹார்மோன்ஸ் என்னன்னா டைரக்டா பிளட்ல மிக்ஸ் ஆயிரும். ஸோ இதுதான் எண்டோக்ரைன் கிளாண்ட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்ட். ஸோ எக்ஸோக்ரைன் கிளாண்ட்னா கண்டிப்பா அதுல டக்ட் இருக்கும். அப்போ இந்த எக்ஸோக்ரைன் கிளாண்ட் எதை செக்ரீட் பண்ணும்னா இது என்சைம்ஸ் அண்ட் மியூக்கஸ் செக்ரீட் பண்ணும். அதே மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்ட் ப்ராடக்டை செக்ரீட் பண்ணும். ஸோ சலைவா, ஆயில், மில்க் இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட் எல்லாமே இது செக்ரீட் பண்ணும். இதுக்கு பார்த்தோம்னா எந்த இடத்துல செக்ரீஷன் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து இது எந்த இடத்துல ஆக்ஷன் ஆஃப் பிளேஸ், அதாவது டார்கெட் ஆர்கன் இருக்கு, அந்த இடத்துக்கு இது டிராவல் எப்படி பண்ணும்னா அதுல டக்ட் மூலியமா தான் டிராவல் பண்ணும். ஆனா எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து டைரக்டா பிளட்ல மிக்ஸ் ஆயிரும். ஆனா இந்த இடத்துல டக்ட் இருக்கு. அப்ப இது டக்ட் கிளாண்ட், இது டக்ட்லெஸ் கிளாண்ட். ஸோ இந்த எக்ஸோக்ரைன் கிளாண்ட் பார்த்தோம்னா இதுல 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ இதை எப்படி 3 டைப்ஸ் பிரிக்கிறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி செக்ரேட்டரி யூனிட், அதுக்கப்புறம் மோட் ஆஃப் செக்ரீஷன்ஸ். அப்போ பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா இன்னொன்று சிம்பிள், இன்னொன்று காம்பவுண்ட் டிஷ்யூ, அதாவது சிம்பிள் எபிதிலியம், காம்பவுண்ட் எபிதிலியமா பிரிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ரேட்டரி யூனிட். அப்போ செக்ரேட்டரி யூனிட்ஸ்னு பார்த்தா இதுல 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு டியூபுலார், இன்னொன்று ஆல்வியோலர், தேர்ட் ஒன் பார்த்தோம்னா டியூபுலோ ஆல்வியோலர். அந்த 3 டைப்ஸும் இந்த செக்ரேட்டரி யூனிட்ஸ்ல வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் மோட் ஆஃப் செக்ரீஷன், எப்படி செக்ரீஷன் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அந்த மோட் ஆஃப் செக்ரீஷன்ல 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஹோலோக்ரைன், இன்னொன்று மீரோக்ரைன், இன்னொன்று அப்போக்ரைன். ஸோ இந்த மூணுமே இந்த மோட் ஆஃப் செக்ரீஷனோட டைப்ஸ். ஸோ ஒவ்வொரு செக்ரீஷனுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்த்தோம்னா எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த ஃபங்க்ஷன் தான் ஸோ இந்த எபிதிலியல் டிஷ்யூ பண்ணும்.
ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் எபித்தீலியம். ஸோ இந்த காம்பவுண்ட் எபித்தீலியம்னா ரொம்ப நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்போ சிம்பிள்னா ஒரே ஒரு லேயர், காம்பவுண்ட்னா நிறைய இருக்கு. அப்போ இதுல மல்டி லேயர்டு செல்ஸ் இருக்கும். இது மல்டி லேயர்டு செல்ஸ், இதோட ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா ஒரு இதுல வந்துட்டு அப்சார்ப்ஷன் செக்ரீஷன் ஒரு லிமிடெட் ஃபங்க்ஷன் தான். ஒரு கண்ட்ரோல்டு அப்சார்ப்ஷன் கண்ட்ரோல்டு செக்ரீஷன் தான் நடக்கும். ஆனால் இதோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்கும். ஸோ இதோட காம்பவுண்ட் எபித்தீலியோட மெயின் ஃபங்க்ஷன் ப்ரொடெக்ஷன். ஸோ இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்ட்ராட்டிஃபைடு, இன்னொன்னு டிரான்சிஷனல் அப்படிங்கிறது. இதோட மெயின் ஃபங்க்ஷன் ப்ரொடெக்ஷன். ஆனால் எப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணும் அப்படின்னா இது அகைன்ஸ்ட் கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ். ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரெஸ்னால இல்லை மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்னால ஏதாவது ப்ராப்ளம் வந்துன்னா ஆர்கன்ஸ்க்கோ இல்லை ஏதாவது ஒரு டிஷ்யூக்கு ப்ராப்ளம் வரும்போது இது என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும், அது பாதுகாக்கும். இப்போ ஏதாவது ஒரு அடிபடுறமா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது இந்த காம்பவுண்ட் எபித்தீலியம் தான். ஸோ நெக்ஸ்ட் இதோட இன்னொரு மெயின் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது கவர் த ட்ரை சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின். அதாவது ட்ரை சர்ஃபேஸ் அப்படிங்கும் போது நம்ம ஸ்கின் வந்துட்டு ஒரு சிலருக்கு ஆயிலி ஸ்கின்னா இருக்கும், ஒரு சிலருக்கு ட்ரை ஸ்கின்னா இருக்கும். அப்போ ட்ரை ஸ்கின்னா இருந்தாலும் அதை ப்ரொடெக்ட் பண்றது இந்த டிஷ்யூ தான். ஸோ அதே மாதிரி மாய்ஸ்ட் சர்ஃபேஸ். அப்போ மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் அப்படின்னா இந்த பக்கல் கேப், நம்ம மவுத் ரீஜன் இருக்கிறது எல்லாமே பக்கல் கேப், இதெல்லாம் வளவளப்பா இருக்கும். அந்த வளவளப்பா இருக்கிறது எல்லாமே மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் தான். ஸோ இதுல எதெல்லாம் மாய்ஸ்ட் சர்ஃபேஸ்னா பக்கல் கேவிட்டி, பேரிங்ஸ், சலைவரி கிளான்ஸ், பேன்கிரியாட்டிக் டக்ட்ஸ், இந்த இடத்துலமே வளவளப்பா இருக்கும். அப்போ வளவளப்பா இருக்கிறது எல்லாமே இந்த மாய்ஸ்ட். அப்படி வளவளப்பா இல்லாம ட்ரையா இருந்ததுன்னா அது ட்ரை சர்ஃபேஸ் ஸ்கின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னு ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம்னா இதுல எப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னா அடுக்கடுக்கா இருக்கும். அதாவது ஸ்குவாமஸ் எபித்தீலியம்ங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம எபித்தீலியல் டிஷ்யூல பார்த்தோம், இருந்தாலும் சிம்பிள். அந்த இடத்துல ஸ்ட்ராட்டிஃபைடுங்கிறது அடுக்கா இருக்கும். அதுல ஒரே லேயர் இருந்துச்சுன்னா அது சிம்பிள், இதுல நிறைய லேயர் இருந்துச்சுன்னா இது காம்பவுண்ட். அப்போ காம்பவுண்ட் எபித்தீலியத்துல இதுல 4 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம், இன்னொன்னு ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல் எபித்தீலியம், இந்த தேர்ட் ஒன் ஸ்ட்ராட்டிஃபைடு காலம்னார் எபித்தீலியம், ஃபோர்த் ஒன் டிரான்சிஷனல் எபித்தீலியம். ஸோ இதோட ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம் ஃபங்க்ஷன் வந்துட்டு இது கெரட்டினைஸ்ட் அண்ட் நான் கெரட்டினைஸ்டு. கெரட்டினைஸ்டு அப்படின்னா எந்த இடத்துல ஸ்கின் ட்ரை ஸ்கின் இருக்கோ அந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் இருக்கும், அதுதான் கெரட்டினைஸ்டு. நான் கெரட்டினைஸ்டு அப்படின்னா அப்போ மாய்ஸ்ட் ஸ்கின், அதாவது இந்த பக்கல் கேவிட்டி, பேரிங்ஸ் இருக்குல்ல, இந்த வளவளப்பான் இருக்கிற இடத்துல எல்லாமே இந்த டிஷ்யூஸ் தான் இருக்கும். அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து மாய்ஸ்டரா இருக்கு, மாய்ஸ்சரைசேஷன் இருக்கும். அப்போ அந்த மாய்ஸ்சரைசேஷனை மெயின்டைன் பண்றது இந்த டிஷ்யூ தான். ஒரு சிலதான் ட்ரையா தான் இருக்கும், அப்போ ட்ரைனஸை மெயின்டைன் பண்றது இந்த டிஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல் எபித்தீலியம். அப்போ கியூபாய்டல் எபித்தீலியம்னா ஸ்வெட் அண்ட் மெமரி கிளாண்ட். அப்போ ஸ்வெட் கிளாண்ட் இருக்கு, அது ஸ்வெட்டிங், ஸ்வெட்ஸ் அண்ட் ஆயில் செக்ரேஷனை பண்ணும். அதே மாதிரி மெமரி கிளாண்ட்ஸ் வந்துட்டு மில்க் ப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகும். ஸோ அப்போ இதில் இருக்கிற அந்த டிஷ்யூ எல்லாமே கியூபாய்டல், அதாவது ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல் எபித்தீலியம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டிஃபைடு காலம்னார் எபித்தீலியம். இப்போ காலம்னார்லேயே சொல்றோம், அப்போ அது ரொம்ப லென்த்தியா இருக்கும் அப்படிங்கிறது. கியூபாய்டல்னா கியூப் லைக் ஸ்ட்ரக்சர். இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லியூமன் ஆஃப் பேரிங்ஸ் அண்ட் மேல் 22ல இருக்கும். அப்போ மேல் 22 லியூமன் ஆஃப் பேரிங்ஸ். ஸோ அந்த இடத்துல இது மெயின்டைன் பண்ணும். அதுலுமே என்னன்னா வளவளப்பா தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கறது இந்த டிஷ்யூ தான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிரான்சிஷனல் எபித்தீலியம். ஸோ இந்த டிரான்சிஷனல் எபித்தீலியம் யூரோட்டர் அண்ட் யூரினரி பிளாடர் அண்ட் 22ல இருக்கும். அப்போ யூரினரி பிளாடர் யூரோட்டர்ல எதனால அதனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் கிவ்ஸ் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ப்ரொடெக்ஷன். அதாவது அதுக்கு ஒரு பாதுகாப்பும் கொடுக்கும், அது மாதிரி ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூரினரி பிளாடர் இருக்கும், யூரினரி பிளாடர் வந்துட்டு அந்த யூரினை ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். அப்போ யூரினோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக அந்த யூரினரி பிளாடர் என்னன்னா ஸ்ட்ரெச்சிங் ஆகும். அப்போ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அது ஸ்ட்ரெச் ஆன பிறகு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெஃப்ளெக்ஸ் சிக்னல் வந்துட்டு பிரெயினுக்கு போகும். அதுக்கப்புறம் நமக்கு யூரின் பாஸ் பண்ணும் அப்படி ஒரு சென்சேஷனே வரும். அப்போ நம்ம இந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ யூரினரி பிளாடர் வந்துட்டு ரொம்ப ஸ்டார்டிங்லேயே பெரிய சைஸ்ல இருக்கவே இருக்காது, அது ஸ்மால் சைஸ்ல தான் இருக்கும். அப்போ யூரின் வந்துட்டு கலெக்டிவ், அதாவது கலெக்ஷன் ஆஃப் யூரின் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா அது ஸ்ட்ரெச்சிங் ஆகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் ஸ்ட்ரெச் ஆகும். அப்போ அந்த இடத்துல எந்த டிஷ்யூ இருக்கும் அப்படின்னா அது டிரான்சிஷனல் எபித்தீலியம் டிஷ்யூ தான் அதுல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்பெஷலைஸ்டு ஜங்ஷன்ஸ் சொல்றோம். இந்த ஸ்பெஷலைஸ்டு ஜங்ஷன் இதுவுமே அந்த எபித்தீலியல் டிஷ்யூல இருக்கிறது தான். இது மாதிரி மாடிஃபைடு. அப்போ நார்மலா ஒரு சில செல்ஸ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதே மாதிரி ஒரு சில செல்ஸ் என்ன ஆகுதுன்னா மாடிஃபை ஆகுது. அப்போ மாடிஃபை எதுக்காக மாடிஃபை ஆகுதுன்னா ஏன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரணும், அதாவது ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி தான் செல்லோட ஸ்ட்ரக்சரே போகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி செல்லோட ஸ்ட்ரக்சர் அமையும். செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரவே வராது. அப்போ ஏன் இந்த செல் இப்படி இருக்குன்னா அப்போ என்ன ஒரு அதுக்கான ஆன்சர் என்னன்னா அப்போ இந்த செல்ஸ் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்குன்னா அதோட ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ இந்த மாதிரி செல்ஸ் இருந்தாதான் இந்த ஃபங்க்ஷனை பண்ண முடியும் அப்படிங்கிறது.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ஜங்ஷன் இருக்கு. இதில் வந்துட்டு இதோட ஃபங்க்ஷன் வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல். அப்போ இது எதனோட ஃபங்க்ஷனை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செல் ஒவ்வொரு செல் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு செல் இருக்கு. அதாவது அட்ஜாயிண்ட் செல்ஸ் சொல்லுவோம். அட்ஜாயினிங் செல்ஸ்னா ஒரு செல்லுக்கு பக்கத்துல இருக்க செல்ஸ் தான். அப்புறம் அந்த ரெண்டு செல்ஸுக்கு இருக்கிற ஒரு கம்யூனிட்டி தான் இந்த செல்லோட ஜங்ஷன் சொல்றோம். அப்போ இதுல 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு டைட் ஜங்ஷன், இன்னொன்னு அட்ஹியரிங் ஜங்ஷன்ஸ், தேர்ட் ஒன் கேப் ஜங்ஷன்ஸ். இப்போ டைட் ஜங்ஷன்னா அப்போ ரெண்டு செல்ஸுக்கும் இடையில ஒரு ரொம்ப டைட்டா இருக்கும். அப்போ அது டைட்டா இருந்தது அப்படின்னா ஒரு செல்லில் இருந்து இன்னொரு செல்லுக்கு எந்த ஒரு மாலிகுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதுவுமே நடக்காது. அதே மாதிரி இந்த ஒரு செல்லு எதுவுமே லீக் ஆகாது. ஸோ அதுதான் டைட் ஜங்ஷனோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் அட்ஹியரிங் ஜங்ஷன். அட்ஹியரிங் ஜங்ஷன்னா ஒரு ரெண்டு செல்லு என்ன பண்ணா சப்போர்ட்டிவா வச்சுக்கும். அதாவது ஒரு செல் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு செல் இருக்கு, அது ரெண்டு செல்லுமே ஒட்டி அதாவது ஜாயினிங்கா இருக்கும். ஆனா ரொம்ப டைட்டா இருக்காது. அப்போ ஒரு சப்போர்ட்டிவ் கொடுக்குது. இந்த செல் ரெண்டு செல்லும் ஒட்டி இருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா கொடுக்குறது தான் அட்ஹியரிங் ஜங்ஷன்ஸ். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தோன்னா கேப் ஜங்ஷன்ஸ். அப்போ இந்த கேப் ஜங்ஷன் போது அந்த இடத்துல ஒரு கேப் ஃபார்மேஷன் இருக்கு. அப்போ அந்த கேப் எதுக்கு அப்படின்னா, ஸோ இட் கேன் கம்யூனிகேட் பிட்வீன் டூ செல்ஸ். அப்போ ஒரு செல்லில் இருந்து ஒரு செல்லுக்கு கம்யூனிகேஷன் நடக்கும். அப்போ கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும்னா, ஒரு செல்லில் இருக்கிற அந்த மாலிகுல்ஸ் இன்னொரு செல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைட் ஜங்ஷன், அதுல எந்த ஒரு மாலிகுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காது. ஆனா தேர்ட் ஒன் கேப் ஜங்ஷன். அந்த கேப் ஜங்ஷன்ஸ்ல ஒரு செல் இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து இன்னொரு செல்லுக்கு போகும். ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மால் மாலிகுல்ஸ் என்ன ஆகும்னா ஒரு செல் இருந்து இன்னொரு செல்லுக்கு போகும். ஸோ இதுதான் கேப் ஜங்ஷன் அப்படிங்கிறது.